வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹோம் தியேட்டர். நிறைய ஹோம் தியேட்டர் அப்படின்னோம்னா நிறைய நம்ம வந்து நெட்ல தேடிக்கிட்டே இருப்போம். இந்த ஹோம் தியேட்டர் நல்லா இருக்குமா, எஸ்டிகே ஐசி நல்லா இருக்குமா, எஸ்டிகே 4141, 4191, 4440, 7294 இந்த மாதிரி நிறைய ஐசி வந்துட்டு யூடியூப்லயோ அல்லது வந்துட்டு கூகுள்லயோ நம்ம தேடி பார்ப்போம். நம்ம வந்துட்டு கடைகளில் போய் கேட்டாலும் இதெல்லாம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒருத்தரும் ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. TDA 2030 அந்த மாதிரி 2050 அந்த மாதிரி ஐசிஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறதுலே நான் பெஸ்ட்டாக பண்ணுங்க, நல்ல இருக்கிறதுலே நான் வந்துட்டு அமௌண்ட் பற்றி ப்ராப்ளம் இல்லை, இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அட் ப்ரெசென்ட்டுக்கு எனக்கு பெஸ்ட்டாக தோன்றது என்னவோ அது உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது. பல்க் அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. கனெக்ஷன்ஸும் நிறைய கொடுக்க தேவையில்லை. ஒன்றா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆம்பு செய்கிறவங்கிட்ட இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நீங்கள் ஆம்பு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களே இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு இது பாசிபிளா சார், நான் இது ஒரு ஆம்பை நான் இது பண்ணதே இல்லை, இது ஒரு ஆம்பு கூட தொட்டது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஐசி வந்து ஈவன் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அது எதுவும் ஃபெயிலியர் ஆகாத மாதிரி தான் நம்ம ஐசி எடுத்துருக்கிறோம். ரெண்டாவது இருக்கிறதுலே நல்ல பேஸ் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஐசி. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்துட்டு நிறைய அதிகமாக இருக்காது, கெயின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சரியாக இருக்கும். சரி, இப்போ நான் பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன், இல்லைனா வந்துட்டு தறி அந்த மாதிரியான மில் சவுண்ட் வர்ற இடத்துல யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஐசி வந்து ரெஃபரபிள் கிடையாது, அவ்வளோ வந்து கெயின் இருக்காது. ஆனால் பேஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டெப்த்தாகவும் நல்ல பீட் வந்து கிளாரிட்டியாக நம்ம காரில் உட்காந்து கேட்குற அளவுக்கு கிளாரிட்டியாக தெளிவான ஐசியாக இது இருக்கும். பாருங்கள், ஏசி சப்ளை லைன் கொடுத்தாச்சு, பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு லைன் கொடுத்து அதை டேப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 3 லைனு 12012 அப்படிங்கிற 3 லைன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 3 லைனையும் 3 இடத்துல கொடுத்தாச்சு. இதில் எழுதியிருக்கும் 12012 அப்படிங்கிற மாதிரி. அப்படி எல்லாம் மிடிலையும் ஓரத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு ஓரம், இந்தாண்டு இந்தாண்டு ஏதோ ஒரு ஓரம் கொடுத்துக்குங்க. ஏசி சப்ளைங்கிறனால எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டிசியில் எழுதியிருக்கு பாருங்கள், ப்ளஸ்ஸு ரெட் கலர் ஒயர் ப்ளஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் கலர் ஒயர் கிரவுண்டு, எல்லோ கலர் ஒயர் மைனஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸ் அப்படியே அந்த 3 ஒயரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கிறதா பார்த்தோம். கிரவுண்டு, அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து மைனஸ்ன்ட்டு அதில் அப்படியே அந்த ரயிலில் அடித்தாச்சு. இந்த லைன் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பவர் சப்ளை போக போகுதுங்க. அடுத்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஸோ ஸ்பீக்கர் லைனுக்கு எங்கேருந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா எஸ்பினே எழுதியிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், 2 ஐசி இருக்கிறதுனால வந்துட்டு இந்த சேனல்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை இந்த சேனல்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த போர்டு வந்து ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேங்க. ஸோ அதனால் எதில் வேணுமோ நம்ம அதில் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். நான் ஸ்பீக்கருக்கு வந்து எல்லோ கலரை சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸ்பீக்கருக்கு அவுட்புட் வர வேண்டிய லைன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். தென் வந்துட்டு நான் ஸ்பீக்கருக்கு வந்துட்டு எல்லோ கலர் லைனை சூஸ் பண்ணிக்கிறேங்க. தென் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கிரவுண்ட், அதாவது ஸ்பீக்கருக்கு இன்னொரு லைன் வேணும் இல்லைங்களா, அதுக்கான கிரவுண்டு வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருந்தே இங்கே இருக்கிற கிரவுண்ட் எடுத்துக்கலாம், அல்லது மெயின் கிரவுண்டோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். பக்கமாக எடுத்தீங்க அப்படின்னா ஹம்மிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எங்கே அவுட்புட் எடுக்கிறோமோ அது பக்கத்தில் இருக்க கிரவுண்டே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ஹம்மிங் நாய்ஸ் எதுவும் வராது. பாருங்கள், பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ போர்டு ஒர்க் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இதில் ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். நான் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கரு, 6 இன்ச் ஸ்பீக்கர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கனெக்ஷன் நான் உள்ளே இருந்து இங்கே முன்னாடி எடுத்துக்கிறேங்க. ஸோ அவுட்புட் லைன் பாருங்கள், ஏசி சப்ளை லைன் கொடுத்தாச்சு, பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு லைன் கொடுத்து அதை டேப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 3 லைனு 12012 அப்படிங்கிற 3 லைன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 3 லைனையும் 3 இடத்துல கொடுத்தாச்சு. இதில் எழுதியிருக்கும் 12012 அப்படிங்கிற மாதிரி. அப்படி எல்லாம் மிடிலையும் ஓரத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு ஓரம், இந்தாண்டு இந்தாண்டு ஏதோ ஒரு ஓரம் கொடுத்துக்குங்க. ஏசி சப்ளைங்கிறனால எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டிசியில் எழுதியிருக்கு பாருங்கள், ப்ளஸ்ஸு ரெட் கலர் ஒயர் ப்ளஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் கலர் ஒயர் கிரவுண்டு, எல்லோ கலர் ஒயர் மைனஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸ் அப்படியே அந்த 3 ஒயரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கிறதா பார்த்தோம். கிரவுண்டு, அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து மைனஸ்ன்ட்டு அதில் அப்படியே அந்த ரயிலில் அடித்தாச்சு. இந்த லைன் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பவர் சப்ளை போக போகுதுங்க. அடுத்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஸோ ஸ்பீக்கர் லைனுக்கு எங்கேருந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா எஸ்பினே எழுதியிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், 2 ஐசி இருக்கிறதுனால வந்துட்டு இந்த சேனல்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை இந்த சேனல்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த போர்டு வந்து ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேங்க. ஸோ அதனால் எதில் வேணுமோ நம்ம அதில் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். நான் ஸ்பீக்கருக்கு வந்து எல்லோ கலரை சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸ்பீக்கருக்கு அவுட்புட் வர வேண்டிய லைன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். தென் வந்துட்டு
நான் ஸ்பீக்கருக்கு வந்துட்டு எல்லோ கலர் லைனை சூஸ் பண்ணிக்கிறேங்க. தென் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கிரவுண்ட், அதாவது ஸ்பீக்கருக்கு இன்னொரு லைன் வேணும் இல்லைங்களா, அதுக்கான கிரவுண்டு வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருந்தே இங்கே இருக்கிற கிரவுண்ட் எடுத்துக்கலாம், அல்லது மெயின் கிரவுண்டோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். பக்கமாக எடுத்தீங்க அப்படின்னா ஹம்மிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எங்கே அவுட்புட் எடுக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ஹம்மிங் நாய்ஸ் எதுவும் வராது. பாருங்கள், பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ போர்டு ஒர்க் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இதில் ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். நான் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கரு, 6 இன்ச் ஸ்பீக்கர். ஸோ பாருங்கள், இப்போ நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். சிம்பிள் கனெக்ஷன். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசி கொடுக்குறோம், ஏசியை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் டவுன் பண்ண ஏசியை ரெக்டிஃபையர் போட்டு டிசியாக மாற்றிக்கிறோம். டுவெல் சப்ளை ரெடி பண்ணியாச்சு, ஐசிக்கு கொடுத்தாச்சு. ஐசியிலேருந்து ஸ்பீக்கருக்கு போயிடுது. இது 2 சேனல் ஐசி, பட் ஒரு ஸ்பீக்கர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சேனல் மட்டும் தான் ஒர்க்கிங்கில் இருக்குது. நான் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். மேலே பாருங்களேன், இங்கே பாருங்கள், பவர் சப்ளை கனெக்டாக இருக்குது. தென் அங்கே ஆனில் இருக்குது, லைன் ஆனில் இருக்குது. நான் கை வைக்கிறேன், இன்புட் சிக்னலை சும்மா தொட்டு பார்க்குறேன். ஸோ ஸ்பீக்கரில் சவுண்ட் வருதுங்க. அப்போ எந்த இஷ்யூவும் இல்லைன்ட்டு அர்த்தம். இது சரியானதாக இருந்ததுக்கப்புறம் லைன்லாம் கொடுத்து பாடுதுன்னதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜ் அதிகமாகவும் ஆம்பியர் அதிகமாகவும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை அவாய்ட் பண்ணலாம். நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட் அப் ஃப்ரெஷராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த லைன் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஆம்பிளிஃபையர் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த போர்டுக்கு தேவையான, இந்த நம்மளுடைய ஆம்பிளிஃபையருக்கு தேவையான, அதாவது ப்ரீ ப்ராசஸருக்கு தேவையான ஆடியோ சிக்னல் வந்து பென்ட்ரைவ்லேருந்து வரும், இல்லைனா ப்ளூடூத்லேருந்து வரும், இல்லைனா எஃப்எம்லேருந்து வரும், கோஆக்சியல்லேருந்து வரும். ஸோ எத்தனை சோர்ஸ் இருக்கோ எதுலேருந்து வேணாலும் செலக்ட் பண்ணி ஃபைனலாக இங்கே ஆடியோ வரும். ஸோ அந்த செலக்டார் யூனிட்க்கு வந்து தனியாக 12 வோல்டேஜ் பவர் சப்ளை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 12 வோல்டேஜ் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இந்த 12 வோல்டேஜ் கொடுத்துருக்குது. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், பென்ட்ரைவும் இன்சர்ட் பண்ணியிருக்கு. பாட்டு ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ வெறும் 12 வோல்டேஜ் சப்ளை தான் கொடுத்துருக்கு. 12 வோல்டேஜ் சப்ளைக்கே வந்து இதனோட டிரைவிங் பார்த்தீங்கன்னா நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், அதிக ஐசி ஹீட் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்துட்டு ரியல் டைமுக்கு, அதாவது நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது 24 வோல்டேஜுக்கோ இல்லை 30 வோல்டேஜுக்கோ ஆம்பியர் 10 ஆம்பியர் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வந்து கனெக்ஷனில் டவுட் இருக்குது, இல்லை சார் எப்படி வந்து இது அசம்பிள் பண்ணணும், என்ன ஐசி போடலாம், ஏதாவது சஜஷன் வேணும் அப்படின்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் 7708954811. இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு நாள் அல்லது 2 நாளில் ரிப்ளை பண்ணுறோங்க. தேங்க்யூ. TDA7294 இந்த ஐசிங்க. ஸோ இந்த ஐசி நம்ம கடையில் கேட்குறோம் அப்படிங்கும்போது TDA7294 ஐசி கொடுங்கன்னு கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மோனோ அப்படின்னு 2 விதமாக கிடைக்கும். இந்த ஒரு ஐசி வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகும் ஸ்டீரியோவில். இதுவே மோனோ கேட்டிங்கன்னா 2 ஐசியும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் மினிமமாக 4 இன்ச்சிலேருந்து 12 இன்ச் வரலும் எந்த ஸ்பீக்கர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஊஃபருக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு எப்படி பவர் சப்ளை ரெடி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன வந்துட்டு நம்ம டயோடு கெப்பாசிட்டர்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணலாம், எவ்வளோ வோல்டேஜ் இதுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த போர்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேங்க. இந்த போர்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஷனும் இதிலே வந்துடுது. ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துக்கலாம், கோஆக்சியல் இன்புட் கொடுத்துக்கலாம், தென் வந்து ஆக்ஸ் தனியாக வெளியிலேருந்து ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், 5.1 கொடுத்துக்கலாம், ப்ளூடூத் இருக்குது, எஃப்எம் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, மைக்ரோ கார்டு சின்ன கார்டு நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம், ரிமோட்டில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பேஸ் ட்ரிபிள் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தனித்தனியாக 6 ஸ்பீக்கரை நீங்கள் வந்து வால்யூம் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா ஆப்ஷனும் இதில் வந்துடும். பேஸ் ட்ரிபிள் போர்டுன்னு தனியாக வைக்க தேவையில்லை, ரிமோட் போர்டுன்னு தனியாக வைக்க தேவையில்லை, ஆப்டிக்கல் போர்டு தனியாக வைக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே போர்டாக வந்திருக்குங்க. ஸோ ஏற்கனவே நான் இதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 3000 இல்லை 3100, ஒரு ஏரியாவை பொறுத்து 3500 வரலும் இருக்கும். மினிமமாக 3000 அந்த மாதிரி இருக்கும். கேஸோட தனியாக போர்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த கேசிங்கோட ஃபுல் பாக்ஸ் செட்டப்போட பார்த்தீங்க அப்படின்னா இது கவர் ஆகி ஃபுல்லாக வருங்க.
இந்த மாதிரி இருக்கும் வியூவு. அது 3600 500 ஒரு இடத்துலையும் ஒரு ரேட்டுக்கு கிடைக்குங்க. பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 3400 அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ஆம்ப்லேருந்து ஃப்ரீ அவுட்புட் மட்டும்தான் வரும். வால்யூம் வந்து டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கருக்கு கொடுக்குற அளவுக்கு இதில் வால்யூம் வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆம்பிளிஃபையரில் கொடுத்து தான் நம்ம ஸ்பீக்கரில் யூஸ் பண்ண முடியும். சார் இப்போ இதில் நேராக ஸ்பீக்கர் கொடுத்தா பாடாதானே, இதில் டேரெக்டாக ஸ்பீக்கர் கொடுத்தா எந்த ஒரு சிக்னலும் எந்த ஒரு அவுட்புட்டும் வராதுங்க. ஏன்னா இதுலேருந்து சிக்னல் தான் வரும். அதே மாதிரி இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எதுவுமே சான்ஸ் இல்லை. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு அங்கங்கே ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ராங் கனெக்ஷன் வெளியில் கொடுத்தீங்கனாலும் போர்டில் எதுவும் மிஸ்டேக் வராது. ஒன்ஸ் நீங்கள் போர்டுக்கான பவர் சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் இந்த பின்னை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இதுலேருந்து போர்டு வாங்கிட்டு வந்தோடனே கிரவுண்டு ப்ளஸ் எங்கே கொடுக்கணும், மைனஸ் எங்கே கொடுக்கணும், அதுக்கு அப்படியே திருப்பி பார்த்தோம்னா அங்கே லைன் தெரியும். ஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் வந்துட்டு இந்த இடத்துல வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வோல்டேஜ், இந்த இடத்துல மைனஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே அங்கே எஸ்பின்னு எழுதியிருக்காங்க. ஸ்பீக்கருக்கு இன்புட் எங்கே கொடுக்கணும் சார், சிக்னல் எங்கே கொடுக்கணும், அங்கே இன்னுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போர்டில் எழுதியிருக்குங்க. அதை பார்த்து அங்கங்கே ஒயரை ஒட்ட வச்சா மட்டும் போதும் நம்மளோட வேலை. ஸோ இதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா டெவலப்பர் அந்த மாதிரி தான் நல்ல வெல் டெவலப்பாக ஏற்கனவே ஆம்ப் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இதில் 10 ஆம்ப்ஸ் மினிமம் 10 ஆம்ப்ஸ் 24 வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ஆனால் புதுசாக நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கும் போது ஹை வோல்டேஜ் கொடுத்து ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா நிறைய டேமேஜ் இருக்குங்கனால நான் வெறும் 12 வோல்டேஜ் 3 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டேன். அப்போ 12 வோல்டேஜில் இது வேலை செய்யுமா சார்னா பக்காவாக நல்ல அவுட்புட்டே கிடைக்குங்க. பட் நல்ல பீட்டு டெப்த்து பஞ்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்கள் 24 வோல்டேஜ் 12 வோல்டேஜுக்கு பதிலாக 24 வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி ஆம்பியர் வந்து அதிகமாக மினிமம் ஒரு 10 ஆம்ப்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சரியான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சரிங்க, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. தென் வந்து அதை ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு ரெக்டிஃபையர். சார் எனக்கு ரெக்டிஃபையர்லாம் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதே கிடையாது. ஏதோ டயோடு கெப்பாசிட்டர் தெரியும்னா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படவே தேவையில்லை. போர்டு இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் பவர் சப்ளை போர்டு அப்படின்னு கேட்டாலே இந்த போர்டு தந்துருவாங்க. இதுலேயே எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்கும். ஒரு டயோடு அப்படின்னா ஒரு டயோடை எப்படி இதில் இன்சர்ட் பண்ணணும் சொருகணுங்கிற டீட்டெயிலும் இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு டயோடை வளைச்சிக்கிறேன். இதில் கோடு போட்ட பக்கம் ஒயிட் கலர் ஷேட் அடிச்சிருக்கு. இதுலேயும் பாருங்கள் இங்கே ஷேட் அடித்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த டைரெக்ஷனில் நான் உள்ளே சொருகிற வேண்டியது தான். நெக்ஸ்ட் டயோடு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஷேட் அடிச்சிருக்குது. அப்போ ஷேட் அடிச்சிருக்கிறது இந்த பக்கம் இப்படி சொருகிக்க வேண்டியது தாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறபடி நீங்கள் செஞ்சாலே எந்த இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. எல்லா கனெக்ஷன்ஸும் பின்னாடி அவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அரேஞ்ச்மெண்ட். தென் அது இல்லாமல் கெப்பாசிட்டருக்கு பாருங்கள் ப்ளஸ் இங்கே போட்டிருக்குது. இந்த இடத்துல தான் ப்ளஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. டூயல்னா ரெண்டு பவர் சப்ளை இதுக்கு தேவை. அதாவது கிரவுண்டு ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸு 2 பவர் சப்ளை தேவை. அதனால் 2 கெப்பாசிட்டர் போடணும். கெப்பாசிட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் மைனஸ்னு போட்டிருப்பாங்க. அப்போ இது மைனஸ். அப்போ அந்த இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்னவாக இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போது ப்ளஸ்ஸை வந்துட்டு இதில் இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க. கெப்பாசிட்டர் வேல்யூலாம் அதே தாங்க. கெப்பாசிட்டரோட இது கம்பெனி மட்டும் தான், பிராண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இது 50 வோல்ட்டு 4700 மைக்ரோஃபேரடு, 50 வோல்ட் 4700 மைக்ரோஃபேரடு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 2 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, 4 டயோடு வந்து சால்டர் பண்ணியாச்சு. நம்ம இதுக்காக பெருசாக நீங்கள் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐடியா இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கும் போது இந்த பவர் சப்ளை போர்டு அப்படின்னு கடையில் கேட்டாலே தருவாங்க. அதில் வாங்கி டயோடு சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த டயோடு வந்து 6 ஆம்பியர் டயோடு, 6 ஆம்ப்ஸ் டயோடு. ஸோ இன்னும் நீங்கள் அதிக ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போடும்போது இதுக்கு மேலே இன்னொரு டயோடு அப்படியே பேரலாக ஒட்ட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 35 ஆம்ப்ஸ் ரெக்டிஃபையர் கிடைக்குது. அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ பவர் சப்ளை இப்போ நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்ற 3 ஒயரை கொடுக்கறதுக்கு 3 லீடு இருக்குது பாருங்கள். ஏசி சப்ளை டிரான்ஸ்ஃபார்மரில் 3 லீடு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த 3 லீடை இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த ஹோல்ஸில். தென் அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 அவுட்புட் வரப்போகுது. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டுக்கு பவராக கொடுக்க போகிறோம். சார் நான் ஏசி சப்ளை கரண்ட்டு கொடுத்தாச்சு, 230 கொடுத்தாச்சு, இங்கே குறைஞ்சி இங்கே வந்துருச்சு. வந்ததை நான் டிசியாக சேஞ்ச் பண்ணிட்டேன், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஐசிக்கு இப்போ கொடுக்குறோம். அதுவும் கொடுத்தாச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஐசி வந்து பாடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. என்ன பாட்டு பாடணும் அப்படிங்கிற தகவல் வேணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து பின்னு இந்த பாட்டு தான் பாடணுங்கிறதுக்காக இங்கேருந்து பின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஐசியில் கனெக்ட் பண்ணிடுறோங்க. எந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும், இன்னுன்னு இதில் எழுதிருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? அந்த இன்னுன்னு எழுதிருக்கிற இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் இன் அப்படின்னு எழுதிருக்கு. அப்போ அந்த இன்னுங்கிற இடத்துல நம்ம சால்டர் வச்சிட வேண்டியது தான். இந்த லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே சால்டர் வச்சிட வேண்டியது தான். ஓகே, இதுக்கு இங்கேருந்து கரண்ட் கொடுத்துட்றோம். தென் இன்புட் லைன் கொடுத்துட்றோம். ஸ்பீக்கர் லைன் எங்கே சார் எடுக்கிறது? ஏற்கனவே காமிச்சிருந்தோம் இங்கே எஸ்பின்னு எழுதிருக்கும் அப்படின்ட்டு. ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லேருந்து ஒன்றும் கிரவுண்ட்லேருந்து ஒன்றும் எடுத்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ஷன் முடிஞ்சது.
ஸோ இங்கே கரண்ட் லைன் நம்ம இப்படி கொடுத்துட்றோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து இங்கே சிக்னல் வருது. என்ன பாட்டு பாடணுங்கிறது இப்போ நீங்கள் பென்ட்ரைவ் சொன்னீங்கன்னா பென்ட்ரைவில் இருக்க பாட்டு பாடுவோம். எஃப்எம் செலக்ட் பண்ணால் எஃப்எம் பாடுவோம். என்ன நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கேற்ற சிக்னல் ஆடியோ பாட்டு இங்கே வெளியே வரப்போகுது. அது இந்த ஐசிக்கு போகும் பவர் ஆம்ப்ளிஃபையரு. இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஆம்ப்ளிஃபை ஆகி இந்த பக்கமாக வெளியில் வரும். வெளியில் வரதை நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சார் இப்போ ஹோம் தேட்டர்னு சொன்னீங்க, பட் இது மட்டும் தான் ப்ரொசீஜராக காமிக்கிறீங்க அப்படின்னா இதே சேம் ப்ரொசீஜரை 6 டைம் செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து 6 ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 5.1 சொல்லுவோம். 5 ஸ்பீக்கரு ஒரு சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி குறைவுங்கிறனால 0.1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 5 மெயின் ஸ்பீக்கரு ஒரு சப்வூஃபர் 5.1 5.1 அப்படிங்கிறதுக்கு. அப்போ நீங்கள் எத்தனை யூஸ் பண்ணணும்? ரைட்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு லெஃப்ட்டு, சப்வூஃபர் சென்டர்னு 6 ஐசி யூஸ் பண்ணணும். 6 ஸ்பீக்கர் லைன் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 6 வோல்ட்ஸ் இருக்குது. அதை எடுத்து கொடுத்துட வேண்டியது தான். இவ்வளோதாங்க ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறது. இப்போ இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் பாருங்களா. அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம ரிசல்ட் அவுட்புட்டே இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்பீக்கருக்கு இதே ப்ரொசீஜர் தான் 6 ஸ்பீக்கருக்கு. தென் அது இல்லாமல் சார் இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் வைக்க தேவையில்லையா? நீங்கள் எங்கேயுமே வால்யூம் கண்ட்ரோல் இல்லை, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையானா வால்யூம் கண்ட்ரோல் வைக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்துடுது. தென் வேறு என்ன அப்படின்னா இது வந்து 1² mm ஒயர் இல்லைனா 2² mm ஒயர் காப்பர் ஒயர் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதில் வந்து நான் எந்த அளவுக்கு கரண்ட் கரெக்டாக போகுதோ கண்டக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ரிப்பன் ஒயர்லாம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அலுமினியம் இருக்கும், இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது இரும்பு கலந்த ஒயராக இருக்கும். அது சரியாக அந்த ரிசல்ட்டை கொடுக்காது, ஹம்மிங்லாம் வரும். ஹம்மிங் வராமல் நல்ல ஆம்ப்ளிஃபையராக ரெடி பண்ணும் சார். ஃபுல் பவரும் டெலிவர் ஆகணும் அப்படின்னா 1² mm 2² mm பியூர் காப்பர் ஒயரை யூஸ் பண்ணுங்கள். இந்த சிக்னலுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பியூர் காப்பர் ஒயர் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஹம்மிங் இல்லாமல் கிளியரான ரிசல்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.